வேலைக்கு நீங்கள் போகிறதுனால உங்களுக்கு என்ன தான் கிடைக்குது? நான் ஒர்க் பண்ண போகிறச்ச தான் ஒரு தைரியம் வருது சார், ஒரு கான்ஃபிடென்ஸு. என் கையில் 5000 10,000 இருந்தால், சாரி நான் பிச்சைன்னு சொல்லக்கூடாது, ஒரு தர்மம் பண்ணுறது கூட 5 ரூபாங்கிறது என்னால் ஒரு 50 ரூபா போட முடியுது, ஒரு வேளை சாப்பிடட்டும் அப்படின்ட்டு. ஆனால் அந்த 50 ரூபாயை கூட நான் என் பொண்ணு கையிலையும் எங்கள் வீட்டுக்கார கையிலையும் எதிர்பார்க்க வேண்டியதாக இருக்குது. ரெண்டாவது, பின்னாடி திரும்பி பார்த்தா லைஃப்பில் நான் என்ன பண்ணேன்னு எனக்கு தெரியல. வீட்டில் ஒரு வேலைக்காரியாக இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. சாப்பாடும் ஒரு துணிமணியும் கொடுத்துட்டா அது ஹாப்பியா சார்? எனக்கு தலை வலிக்குது அப்படின்னா நான் போய் ஓய்வு எடுத்தால் மட்டும்தான். எனக்கு அம்மாட்ட வந்து காஃபி வரல, என்ன பாத்திரம் விளக்கல, அப்படியே கிடக்குது. தூக்கிலாம் போகிறதுங்கிறது வந்து ஒரு வெறுப்பில் இந்த குழந்தைங்க சொல்கிறாங்கல்ல, வெறுப்பு என்னென்னா நான் வேலைக்கு போகிறேன், நீயும் வேலைக்கு போகிறேன்னு அந்த போட்டி அதுக்காக கிடையாது. எங்கள் உணர்வுகளை மதிங்க. ஆனால் வேலைக்கு போனதெல்லாம் மதிக்கிறீங்க, வீட்டுக்குள்ளே இருந்தால் மதிக்கிறீங்களா? ஒரு கிச்சன் வந்து வருவாங்க சார், கை கழுவிட்டு வருவாங்க, தட்டை கூட எடுக்க மாட்டாங்க. டைனிங் டேபிள் ஹாயாக உட்காந்துட்டு தொடச்சிட்டு அந்த தட்டை யாரை எடுத்துகிட்டு வருவா? அம்மா வருவா. இதே அம்மா ஒர்க் பண்ணால் எங்களுக்கு தட்டு வருது சார் அங்கேருந்து. அவங்க சொன்னாங்க அவங்களோட உணர்வை நாங்கள் மதிக்கலன்னு சொன்னாங்க. நாங்கள் அவங்கள வேலைக்கு போக வேண்டாம்னு சொல்கிறதே எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வயசு பையனை வீட்டில் வச்சுக்கிட்டு இன்னும் நீ வேலைக்கு போய் கஷ்டப்பட்டுட்டு இருக்கியே, உனக்கு இவ்வளோ வயசு ஆகுது, நீ வீட்டில் இருக்கலாம்ல, உன் பையன் வேலைக்கு போய் உனக்கு சம்பாரிச்சு போட்டு பார்த்துக்கலாம்ல அப்படின்னு வெளியில் இருக்கவங்க வந்து நம்ம கிட்ட சொன்னாங்கன்னா அது எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் சார் நமக்கு. அப்போ வெளி உலகத்துக்காக நீங்கள் வாழ்றீங்களா? வெளி உலகம் தான் உங்களுக்கு முக்கியமா? பேரண்ட்ஸோடைய வந்து அவங்களுடைய தாட்டு, அவங்களுடைய மனசு முக்கியம் இல்லையா? நல்லா வச்சிருக்க போய் தானே அம்மா வேலைக்கு அனுப்ப போறீங்க. ஜம்முன்னு வெளியில் கூலி வேலைக்கு அப்போ நீங்கள் அனுப்ப போறீங்க, கல்லூரிக்கு அனுப்புறீங்க? நான் கேட்குறேன். வெளியில் யாருன்னா பேசினாங்கன்னா எனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, என் பேரண்ட்ஸுக்கும் தான் அசிங்கம். அதனால தான் நான் சொல்கிறேன். நீங்கள் நினைக்கிறீங்கப்பா, எங்கள் அம்மா அப்பா இந்த வயசுலேயும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்காங்க, நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், நம்மளை பார்த்து 4 பேர் பொறாமப்படுவாங்களே தவிர உங்களை அசிங்கமாக நடத்த மாட்டாங்க. வேலைங்கிறது நாங்கள் எங்கள் இப்போ இந்த காலகட்டத்துக்கு தன்மானமாக நாங்கள் யோசிக்கிறோம்ப்பா. 10 ரூபாய்க்கு ஏங்கி நிற்க வேண்டியதாக இருக்குது ஒய்ஃப் புருஷன்ட்ட. ஒரு பூ 20 ரூபாய்க்கு மேலே வாங்கினா என்னடா அவர் சொல்லுவார், போதும் போதும். ஆக்சுவலாக நம்ம என்ன சொல்கிறோன்னா, நீங்கள் வேலைக்கு போகாதீங்க, உங்களுக்கு வாங்கி தரதே எங்கள் காசில் நாங்கள் வாங்கி தரோம், நீங்கள் வீட்டில் இருந்து எங்கள் காசு செலவு பண்ணுங்க, நீங்கள் எதுக்கு இவ்வளோ வயசாயும் வேலைக்கு போய் கஷ்டப்படுறீங்க? தம்பி, என் அக்கா தங்கச்சி நீ செய்வியா? நான் கேட்ட கேள்வி, என் அக்கா தங்கச்சிக்கு நீ செய்வியாப்பா? என்கிட்ட காசு இருந்தா நான் போனேன்னா நீ கொடுப்ப 500 ரூபா, நான் போனேன்னா அங்கே 2000 செய்வேன். உங்கள் அக்கா தங்கச்சிக்கு செய்ய வேண்டியது உங்கள் கடமை, அதை வந்து நாங்கள் பார்க்க முடியாது. எங்கள் அம்மாவாக இருக்கிறதால தான் நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம். வெளியில் அவன் சொல்கிறான் இவன் சொல்கிறாங்கிறது கேட்டு நீங்கள் மதிப்பு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களா? சொந்த அம்மா அவங்களோட எதிர்பார்ப்பை ஒன்று சொல்கிறாங்க, நான் சொந்த பந்தத்துக்கு செய்யணும்னா உங்கள்கிட்ட 500 ரூபா கொடுப்பேன், நான் தான் 2000 ரூபாய் செய்வேன்னு கேட்கும்போது, ஆமாம் அவங்க அக்கா தங்கச்சிக்கெல்லாம் நீங்கள் தானே செய்யணுங்கிற வார்த்தை வந்துருச்சுல்ல, தாயாக இருந்தாலும் வார்த்தை வந்துருச்சுல்ல, அவ்வளோதான். அதனால தான் அவங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாங்க. அவங்கள பார்த்துக்கிறோன்னு சொன்னால் அவங்க என்னென்ன விரும்புகிறாங்களோ அது எல்லாமே செய்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் மட்டும் நம்ம அதை சொல்லணும். நாங்கள் அதுக்கெல்லாம் ரெடின்னு தான் அவங்கள நாங்கள் வீட்டில் இருக்க சொல்லுவோம். அம்மாடி, எல்லாமே சொல்ல முடியாதுமா, எனக்கு எல்லாம் என் பிள்ளை கஷ்டப்படுது அப்படின்னு சொல்லி நான் சொல்ல மாட்டேன். ஒரு அம்மாவா 5 பிள்ளைங்களை பெற்று வளர்த்து படிக்க வச்சு நீ கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பேரம் பேத்திங்களும் பார்த்து எடுத்துக்கிட்டு இன்றைக்கும் 67 வயசில் கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் நான் வேலைக்கு போவேன் அப்படிங்கிற ஒரு பிடிவாதம் எங்கேருந்து வருதுன்னா, தனக்குன்னு ஒரு சுயமரியாதை, நாம் போய் கை நீட்டி காசு வாங்க வேண்டிய இடத்துல இருக்குது, கணக்கு பார்த்து கொடுக்குற இடத்துல பிள்ளைங்க இருக்குது அப்படின்னு வரவும் இருக்குல்ல. நீங்கள் அவங்ககிட்டயே கேளுங்க சார். அவங்க வந்து இப்போது 5 பொண்ணுங்க இருக்காங்களா, ஒரு பொண்ணு வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன்னால மீதி 4 பொண்ணுங்களும் எவ்வளோ அமௌண்ட்டோ அதை ஷேர் பண்ணி கொடுப்போம். 4 பொண்ணுங்களுமே ஷேர் பண்ணி எங்கள் அம்மா கையில் கொடுத்தா அதை போய் அங்கே கௌரவமாக செஞ்சுட்டு வருவாங்க. அவங்களோட பணத்தில் 1 ரூபா கூட செய்ய முடியாது. எதனாலனா அவங்க 10 பேத்திங்களுக்கும் பிறந்த நாளுக்கு ட்ரெஸ் எடுக்கவே சரியாக இருக்கும். அவங்க வந்து படித்து 50,000 60,000 இவங்க சொல்கிற மாதிரி 1.5 லட்சம்லாம் சம்பாதிக்கல, வெறும் 5,000 சம்பாதிக்கிறாங்க. அந்த 5,000 பணத்தை வச்சுக்கிட்டு நாங்கள் திருப்பி அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கே 10,000 ஆகும் சார். இன்னைக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு ஒரு 5 வருஷம் கழிச்சு ஆள் இல்லைன்னா நாங்கள் எங்கே சார் போகிறது? இப்போ இந்த தம்பிகிட்ட கொடுமா, இப்போ பேசுன தம்பிகிட்ட கொடுமா. சொல்லுங்கள். நாங்கள் வேலைக்கு போனால் எங்களை அசிங்கப்படுத்திட்டு எங்கள் அம்மா வேலைக்கு போகிறாங்கன்னு சொல்லி எங்களுக்கு கேவலமாக இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க, நாங்கள் ஒத்துக்கிடுறோம். நீங்கள் என்ன செய்வீங்க? வேலைக்கு போயிட்டு வந்து உங்கள் பொண்டாட்டி பிள்ளைகிட்ட கொடுத்துட்டு, ஏம்மா நான் என்னம்மா செய்வேன், அவள் செய்ய மாட்டேங்கிறா அப்படின்னு நாங்கள் எங்கே போக? அம்மா அம்மா நான் நேராகவே கேட்குறேன், உங்கள்கிட்ட நேராகவே கேட்குறேன். இருங்க, கல்யாணம் முடிச்சு எத்தனை வருஷம் வரைக்கும் உங்கள்கிட்ட நான் சம்பள ரூபா கொடுத்தேன்? கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் அண்ணனும் சரிதான் நீயும் சரிதான், நான் எடுத்து கொடுத்த துணியைத்தான் போட்டீங்க, வாங்கிட்டு வந்த சம்பளத்தை அப்படியே கையில் கொடுத்தீங்க. உங்கள் அப்பா இறந்து 15 வருஷம் ஆச்சு, நான் நல்லபடியாக வச்சுருந்து உங்களை நல்லா காப்பாற்றி நல்லபடியாக கொண்டுட்டு வந்து அந்த கஷ்டம் என்ன மேல் பட வேணாம்னு சொல்லி தான் எங்கள் கல்லால் உட்காந்து நீங்கள் முதலாளியாக இருங்கம்மான்னு சொல்கிறேன். நாங்கள் அதே பேச்சு அதே அம்மா அதே மயந்தான் இப்போ இருக்க, இல்லைன்னு சொல்லலை. இப்போ என் கையில் காசு இல்லைன்னா, எப்பா இந்த மாமா வீட்டில் இந்த விசேஷம் இருக்குப்பா, அதெல்லாம் ஒன்றோட வச்சுக்கோம்மா, எப்பா இந்த அங்கே இப்படி செய்யணும்ப்பா, இதெல்லாம் முடியாதும்மா
எங்களுக்கு தக்கனதை நாங்கள் செய்வோம். நீ செய்யணும், நீயா செஞ்சுக்கோ. அப்போ நாங்கள் எங்கே பிச்சை எடுத்து செய்கிறதா? சொல்லுங்கப்பா, பதில் சொல்லுங்கப்பா. எங்களுக்கு அசிக்கன்னு சொன்னவங்க பூரா இப்போ பதில் பேசுங்க. அவங்களுக்கு சோறு போட நீங்கள் தயாராக இருக்கீங்க, அவங்களுக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க நீங்கள் தயாராக இருக்கீங்க, அவங்களுடைய மருத்துவ செலவை பார்த்துக்க தயாராக இருக்கீங்க. ஆனால் அவங்களுக்கு நெருக்கமான சொந்த பந்தம் செய்முறை இதெல்லாம் வரும்போது அதுக்கும் எனக்கு சம்பந்தம் இல்லை, அதுக்கும் எனக்கு பொருளாதார பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. இதுதான் எங்களுக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா உங்களுடைய சொந்தத்தை எங்கே கட் பண்ணிக்கிறீங்கன்னா அம்மா அப்பா அதோட கட்டு, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய மாமே மச்சான் பெருமையா பெரியப்பா நல்லது கெட்டது இதெல்லாம் உங்களோடது, அதெல்லாம் வீட்டுக்குள்ள எடுத்துட்டு வராதீங்க, அதெல்லாம் செஞ்சது போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நிப்பாட்டுறீங்கல்ல, அதுதான் இங்கே பிரச்சனையாக இருக்குங்கிறாங்க. நமக்கு முக்கியம் வந்து நம்ம அம்மா அப்பாவா இல்லை நம்ம சொந்தக்காரங்களா? நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம அம்மா அப்பா வந்து நிற்பாங்களா, நம்ம சொந்தக்காரங்க வந்து நிற்பாங்களா? இதுக்கு ஏதாவது பதில் சொல்லுங்க பார்ப்போம். சொந்தமும் முக்கியம் தான் சார். சொந்தமும் முக்கியம் தான் சொல்கிறாங்க. அவங்க வந்து ஹார்ட் பேஷண்ட்டு, கிட்னியில் ஸ்டோன் இருக்குது சார், நிறைய பிரச்சனை இருக்குது உடம்புல. இவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா சொந்தக்காரன் யாருமே வந்து நிற்க மாட்டாங்க. ஃபர்ஸ்டெல்லாம் நான் போய் நிற்பேன், இல்லை எங்கள் அக்கா போய் நிற்பாங்க, என் கூட பிறந்தவங்க. மீதி எல்லாருமே எனக்கு அங்கே வேலை இருக்குது இங்கே வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க வேலையை பார்க்க போயிடுவாங்க. இவங்க உட்காந்து அதை உட்காந்து அழுதுட்டு இருப்பாங்க சார். இது மாதிரி சொந்தக்காரங்களாம் அப்படி இருக்காங்க, யாருமே வந்து ஒரு உதவி பண்ண மாட்டாங்க, நம்மளை எல்லாரும் யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்காக தான் நான் அந்த பதில் சொல்கிறேன். எனக்கு வந்து முக்கியமானது என்னோட பெற்றோர் மட்டும்தான் தவிர எங்கள் சொந்தக்காரங்க கிடையாது. அதனால் நாங்கள் வந்து அவங்களுக்கு பார்க்க முடியாது. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நாங்கள் செய்ய முடியும். சார் அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போய் யாருமே வரல சார். எனக்கு எதுவுமே அவ்வளோ தெரியாது. அவர் ஹாஸ்பிட்டல் வச்சுருந்தான். அப்போ கொஞ்சம் வேற்று மனுஷால் தான் கொஞ்சம் எனக்கு வந்து உதவி பண்ணாங்க சார். அந்த நேரம் இவன் வந்து காலேஜ் படிச்சுட்டு இருந்தார். இவர் வரவும் முடியல. அந்த கஷ்டம் இன்னமும் அவருக்கு கொஞ்சம் இருக்குது பகுது, அதனால் அப்படி பேசுகிறாரு. எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும்போது எந்த சொந்தமும் பந்தமுமே எனக்கு வந்து நிற்கலை, எனக்கு 10 பைசா செய்யலை, எடுத்தேறி எதையும் பார்த்து எடுக்கலை. இப்போ மட்டும் நான் சம்பாரித்து ஏன் அதை பார்த்து எடுக்கணும்? என் அளவுக்கு என் குடும்பத்தையும் எங்கள் அம்மா அப்பாவையும் நான் பார்த்துக்கிட்டா போதுன்னு சொல்கிறாரு. அதுக்கு உங்களுக்கு என்ன பதில் இருக்குது? எப்படினாலும் சொந்தம் இல்லைன்னு சொல்லவே முடியாது. சொந்தம் அவங்க வந்து நமக்கு ஒரு பிள்ளைகளுக்கு கல்யாணத்துக்கு வந்து மொய் செய்கிறாங்க, நமக்கு எவ்வளோ கஷ்டத்துக்கு உதவுறாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டங்கும் போது நம்ம போய் நின்னா தான் அது சொந்தன்றதுக்கு ஒரு அர்த்தம். எனக்கு நிக்கலையே. அவன் கல்யாணம் முடிச்சு அவன் சொந்தங்கள் அவன் பொண்டாட்டி பிள்ளைகள் வரும்போது சொந்தம்னா என்னன்னு தெரியும். அந்த அம்மா சொன்னாங்க 5 பொண்ணுங்க இருக்கிறாங்க, 5 பொண்ணுங்க எல்லாருமே சம்பாதிக்கிறாங்க, எல்லாமே இருக்கிறாங்க. ஆனால் நான் போய் பொண்ணுங்கிட்ட போய் காசு வேணுன்னு போய் நான் நிற்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. சரி, அவங்க கேட்கல கூட ஒரு நியாயம் இருக்குது. பொண்ணுங்க வந்து அடுத்தவங்களுக்கு அனுப்பிச்சதுக்கப்புறம் நம்ம போய் செலவுக்குன்னு நம்ம போய் கேட்கக்கூடாது, நம்ம கையில் இருந்தால் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. அவங்க கேட்கல ஒரு நியாயம் இருக்குது சார். எங்கள் அம்மாவுக்கு வந்து 2 பசங்க, நானும் அண்ணன் மட்டும்தான். அவங்க என்ன கேட்டாலும் எது கேட்டாலும் அவங்க சேலைக்கு வேணும் மேக்கப் வேணும்லாம் கேட்கல. சேலை வேணும்னா நான் கூட பனாரஸ்லேருந்து 5000 ரூபாய்க்கு நல்ல சேலையாக வாங்கிட்டு வந்தேன் சார். நீ சேலை வாங்கிட்டு வந்தால் எனக்கு பிடிக்காது, காசு கொடுன்னு சொல்லிட்டு அந்த காசை கூட வாங்கி அதை வச்சுட்டு ஒரு 500 ரூபாய்க்கு 400 ரூபாய்க்கு சாதாரண சேரை தான் எடுப்பாங்க. எவ்வளோ காசு கேட்டாலும் நாங்கள் 2 பசங்க கொடுக்க தயாராக இருக்கிறோம். அப்படி இருந்து அவங்க வேலைக்கு போகிறாங்க. பொண்ணுங்க இருக்குது, பொண்ணுங்கிட்ட காசு கேட்கக்கூடாது, அதனால நாங்கள் வேலைக்கு போகிறோம்னு சொல்கிற கூட ஒரு காரணம் இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு என்ன சார் காரணம் இருக்குது? காரணம் இருக்குதுங்க அதுக்கு வேலைக்கு போகிறதுக்கு. இப்போ அவங்களுக்கு 2 குழந்தை, அண்ணனுக்கு 2 குழந்தை. ஏதாவது விசேஷம்னு வந்துச்சுன்னா அவங்க எல்லாம் கொண்டு வந்து சீர் செய்வாங்க. யார்? இவங்க அத்தை மாமாவை சீர் செய்வாங்க. நான் சும்மா நிற்க முடியுங்களா? நீ ஒன்றும் செய்ய வேணாம். நீங்கள் ஒரு எங்களை 5000 வளர்த்ததே 10,000 போதும். செய்யணுமா? நீங்கள் எங்கள் வளர்த்ததே எங்களுக்கு போதுமானது. அது அவங்களுக்கு நீங்க தெரியணுமோ, என் வளர்த்தது ஒய்ஃபுக்கு தெரியணுமோ, என் உங்களை குழந்தை வளர்த்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பதில் கேட்டேல, பதில் கேட்டியா இல்லையா? அவங்கள பேச விடு. நான் வளர்த்தது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும், ஊருக்கு தெரியுமா? அம்மா, நீ கஷ்டப்பட்டது எங்களுக்கு தெரியும், அதனால தான் நாங்கள் போக வேணாம்னு சொல்கிறோம். எங்கள் பேத்தி பேரனுக்கு செய்யணும். அதுக்காக ஏதோ ரொம்ப பெரிய வேலையாக செய்யாட்டியும் கூட இப்போ முடிஞ்ச அளவுக்கு ஒரு வேலைக்கு போயிட்டு வரேன். எங்கள் பேத்தி பேரனுக்கு அவங்க அத்தை மாமன் வந்து செய்யும்போது நான் சும்மா நிற்கக்கூடாது இல்லைங்க. உங்களோட மாமனார் மாமியார் வந்து அவங்க காசில் வந்து உங்கள் பிள்ளைக்கு செய்முறை செய்யும்போது சபையில் நான் வந்து உன் காசை வாங்கியே செய்யும்போது எனக்கு உன் முன்னாடிக்கு தெரியுமில்ல, நீ உன் காசை வாங்கி தான் நான் செய்கிறேன்னு. அது 10 ரூபாயா இருந்தாலும் என் காசுலேருந்து செய்யும்போது எனக்கு ஒரு மனநிறைவும் என் பேரம்பேத்திக்கு நான் செஞ்சேங்கிற ஒரு இது இருக்குல்ல. இப்போ எங்கள் அம்மாவே வந்து 10,000 ரூபா செஞ்சாலும் இது எங்கள் அம்மாவை தான் செஞ்சாங்கன்னு யாரும் நினைக்க மாட்டாங்க சார். அப்போ கூட நான் தான் ஏதாவது கொடுத்து செஞ்சுருப்பாங்கன்னு தான் நினைப்பாங்க. உங்கள் பொண்டாட்டி சொல்லு, உங்கள் பொண்டாட்டி சொல்லு. அப்படி அவங்க ஏதாவது நினைக்கின்றதுக்காக நீ வேலைக்கு போகணும். பொண்டாட்டி சொல்லுங்கண்ணே, அததான் அம்மா சொல்றாங்கண்ணே. அடுத்தவங்க நினைக்கின்றதுக்காக நீ வேலைக்கு போகணும். அடுத்தவங்க நினைக்கிறது இல்லை கண்ணே. ஒய்ஃபா இருக்கட்டும், என் குழந்தையாவே பேச்சை கவனிச்சு என் குழந்தையா கூட இருக்கு. எல்லா அம்மாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை கல்யாணத்துக்கு அப்புறம் மருமக நம்மளை ஒரு இடத்துல கீழே நினைச்சிடக்கூடாது. அதேதான் நான் வெளியே சொல்ல, நீங்க சொல்லி ஆகப்படுத்தி விட்டீங்க. நான் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். மனசுல இருக்கு தெரியுதுல்ல, அப்புறம் எப்படி எங்களுக்கு தெரியாம போகும். நம்ம சம்பாரிச்சு நாம செஞ்ச பிள்ளைங்களுக்கு திருப்பி நாம அவங்ககிட்ட வாங்கி திருப்பி நம்ம ஒரு இடத்துல வாழணுங்க வரும்போது
அந்த சுயமரியாதை பாதிக்குதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இப்போ புள்ள போய் சம்பாரிச்சு என்ன தான் காப்பாற்றுறேன், என்ன பொண்டாட்டியை தான் காப்பாற்றுன்னு நான் சொல்கிறேன் தவிரச்சு, இந்த மரம் வளர்ந்த பேரண்ட்ஸ் எங்கள் உயிரோடு இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது செய்யணும்னா இவன் தயவில் நான் எதிர்பார்க்கணுமா? என் பேரண்ட்ஸு, என் பெற்றோர்களும், என் அண்ணன் தம்பிங்க எப்படியெல்லாம் என்னை உழைச்சி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கிறது தான் உங்களை நல்லா படிக்க வச்சேன். நான் இன்றைக்கி ஒரு இன்ஜினியரிங்காக இருக்கேன், ஒரு டாக்டராக பூரா நிற்கிறேன். ஆனால் அவங்கள உறவு கேட்கும்போது உன் தயவை நான் எதிர்பார்க்கணுமா? அங்கே என் சுயமரியாதை பாதிக்கப்படுது. என் பேரண்ட்ஸுக்கு ஒரு தாயை பார்க்கறதுக்கு கூட, ஐயோ பாப்பா நீ எனக்கு ஒரு 200 கொடுப்பா, எங்கள் அம்மாவுக்கு ஒரு டிக்கெட் இது வாங்கி சார்னு ஏன் நான் கேட்கணும்? ஆனால் அதே தாய் தகப்பன் அவருக்கு உடல்நல சரியில்லாத போது வந்து பார்த்தாங்களா? காசு பண்ணலாம் தேவையில்லை, ஒரு எமோஷனல் சப்போர்ட். என் பிள்ளை இந்த மாதிரி இருக்கான், வந்து பார்க்கணும். ஆஸ் அ பிள்ளையா எனக்கு இது கோவம் தான் சார். அவரே கேளுங்க, 3 பசங்க இருந்தோம், 3 பசங்களும் சேர்ந்து அவரை காப்பாற்றிட்டு வந்தோம். அவருக்கு ஒரு கிட்னியே எடுத்துட்டாங்க. நாங்கள் ஒன்றும் காசு பணம் கேட்கல சார், நாங்கள் பார்த்துக்குறோம், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். வந்து எப்பா என்னப்பா நல்லா இருக்கியா, கூட பார்த்துக்கோப்பா, எதுவாக இருந்தாலும் ஃபோன் பண்ணுங்கள், இதை கூட சொல்ல முடியாதா சார்? அந்த சொந்தத்தை நான் ஏன் பார்க்கணும்? அதுதான் என்னோட கேள்வி. இப்போ எப்படி பேரண்ட்ஸை நான் பார்த்துக்கணும் எனக்கு சொல்கிறேன். அந்த மாதிரி அவங்கள பார்த்துக்கிற சில கடமைகளை நான் விட்டு தவறிட்டாலும் என் மேலே கோவப்பட்டதால வரல. அவங்க இப்போ வயசாகிடுச்சு, 80 வயசு மேலே நான் போய் பழி வாங்கணுமா அவங்கள? ஒரு சாதாரண டிரைவர் எங்கள் அப்பா 7 பேர் படிக்க வச்சார். என் கூட 5 அண்ணன் தம்பிங்க, ஒரு தங்க. எந்த கெட்ட பழக்கம் இல்லாமல் எல்லாரும் கிராஜுவேட் படிக்க வச்சார். அவர் கோவக்கார். அந்த காலத்தில் அப்படி தான் இருந்தாங்க. சிலதெல்லாம் முட்கத்தனமாக இருந்தாங்க. அதுக்காக பிள்ளை விட்டு கொடுக்க முடியாது. நீ விட்டு கொடுக்குறியா அவங்க அப்பா அம்மாவை? நான் ஏன் அப்பா அம்மா விட்டு கொடுக்கணும்? எனக்கு சம்பாதிக்கிறதே உனக்கு கொடுக்கலன்னா பரவாயில்ல, என் மனைவி குழந்தைகளுக்கு போக மீதி இடத்துல என் பெற்றோர்களுக்கு கொடுக்குறது உங்களுக்கு என்ன தகராறு? அதில் உங்க அப்பா அம்மா கொடுக்கறத நாங்கள் எதுவுமே நாங்கள் சொல்லலை. சரி, நீங்க உங்க தங்கச்சி அக்காவுக்கு செய்யணும், தம்பிக்கு செய்யணும்னு சொல்றீங்கல்ல, அவங்க உங்களுக்கு செய்யறாங்களா? உங்க பசங்களுக்கு அவங்க பாக்குறாங்க சார். அவங்க செய்யும் போது இவங்களாம் இல்லை சார், பிறக்கவே இல்லையே. ஒரு பிள்ளையா என்னை வளர்த்துருக்காங்க, ஒரு டிரைவராக இருந்து என்னை உருவாக்கியிருக்காங்கல்ல, அந்த நன்றியோட கடமையோட நான் இருக்கணுமா, அந்த கோவத்தோட பழி வாங்கணுமான்னு அவர் கேட்குறாரு. கண்டிப்பாக பழி வாங்கக்கூடாது சார். பழி வாங்குறது சரியே கிடையாது. அப்புறம் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் அதை தான் சார் என்கிட்ட கேளுங்க. எதுவாக இருந்தாலும் ஒரு புள்ளன்றீங்க, கஷ்டப்பட்டு அதே போட்டு எல்லாத்தையும் அவங்ககிட்ட கேட்க முடியும். நான் என் அப்பா அம்மாவுக்கு நான் ஏதாவது கொடுக்கணும், உங்கள்கிட்ட நான் ஏன் கேட்கணும்? நான் சொந்தமாக சாவர்த்தி என் அப்பா அம்மா நான் காப்பாற்றுக்கு ஏன் தரேன்? ஏன்னா நான் எங்கள் அப்பா அம்மா அவங்க பார்க்கல. என் மேலே இருக்கிற கோவத்தில் என் பிள்ளைங்களை யாருமே அவங்க கவனிக்கலை. அதனால் அவனுங்க அந்த ஆதங்கத்தில் பேசுகிறாங்க. இன்னொன்று எங்கள் அப்பா அம்மா எனக்கு உயிர் சார். அவங்கள விட்டு என்னால் இருக்க முடியல சார். அந்த ஒரு வீக்னஸ் தான். என் மனைவி என்ன திட்டுவோம் அப்படின்னு சட்டை கூட பண்ண மாட்டாங்க, எதுவுமே பண்ண மாட்டாங்க. எப்படி சார் நான் பேரண்ட்ஸை சட்டை பண்ணலாம் அப்படி போய் பார்க்க முடியாது, இருக்க முடியும்? என்னை எப்படி வளர்த்துருப்பாங்க, அதை மன்றி மறக்க முடியுமா? நீங்கள் பேரண்ட்ஸு மேலே இருக்கிற நம்பிக்கை ஏன் எங்களை விட்டுறீங்க? நாங்கள் ஒவ்வொரு வாட்டியும் உங்களை கையேந்தணுமா? இந்த கையேந்து வந்து கொடுக்கணுமா? ஏன்பா என் பேரண்ட்ஸுக்கு ஒரு காஃபி வேணும், என்னை எதிர்பார்த்துனுங்கிறாங்க. வயசான இப்போ செஞ்ச தப்பெல்லாம் மறந்துட்டாங்க அவங்க. இப்போ எதிர்பார்த்துங்கிறாங்க. பார்க்கும்போது எதிர் வீட்லேயே இருக்கும்போது நம்ம எப்படி சார் பாதுகாக்க இருக்க முடியும்? கடைசி காலம் வரைக்கும் எங்கள் அப்பா அம்மா கூட நான் பார்ப்பேன். எந்த சம்பவம் உங்களையெல்லாம் வேலைக்கு போகணுங்கிற ஒரு தூண்டுதலை ஏற்படுத்துது சொல்லுங்கள். இப்போ நான் எங்கள் வீட்டுக்காரர் கூட போனேன், பர்ஸ் இருக்காது, ஃபோன் இருக்காது, எதுவுமே இருக்காது சார். ஒரு இடத்துல அப்படி நிற்கும் போது இறங்கிட்டேன் வண்டியை விட்டு. அவர் மாதிரி வண்டி எடுத்துன்னு போயிட்டார் சார். வரத்துக்கு காசு இல்லை சார். கேளு, காசு இல்லை. ஆமாம் சார். அப்போதான் சார் எனக்கு வந்தது, அப்போ தான் நான் டெய்லராக ஆனேன். வீட்டுக்காரர் அப்படி விட்டுட்டு போயிட்டாரு. என்கிட்ட 10 ரூபா கூட இல்லை. அந்த ஊரில் எப்படி நான் போகணுன்னே தெரில. அந்த இடம் தான் எனக்கு யோசிக்க வச்சுது. 10 காசு நம்மகிட்ட இல்லாத போது நம்ம ஒரு இடத்துல அங்கே அனாதமாக நின்றுட்டு இருந்தோம். 10 காசு இருந்தால் தான் அந்த மரியாதை. இது மாதிரி என்ன சம்பவம்? இப்போ 2 மாதமாக நான் வேலைக்கு போகலைங்க. 22 வருஷமாக நான் வேலைக்கு போயிட்டுருக்கேங்க. இப்போ தான் சொல்கிறேங்க, நீங்கள் வந்துட்டு இப்போ சும்மா தானே வீட்டில் இருக்கு, நீயே பண்ணிவிடு வேலையை. இப்போ நம்ம நினைக்கும், ஐயோ 2 மாதம் இருக்கிறதுக்கே இப்படி இருக்குது. இப்போ மேரேஜ் முடிச்சு போய் கஞ்சா இவங்க நம்ம எந்த அளவுக்கு நம்மளை இது பண்ணுதில்ல ஒரு அங்கெல்லாம் எனக்கு இருக்குங்க சார். அதனால நான் திருப்பியும் நான் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன். நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீ ஒன்றும் போக வேண்டாம் வீட்டிலே சொல்லுவாங்க. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நீங்கள் எங்கே வேலைக்கு போவேன்னு சொல்லுவாங்க. ஆனால் வீட்டுக்கு போனால் அவங்க பொண்டாட்டியும் பேசவே மாட்டாங்க. பையன் வெளியூர் போயிடுவேன், ஃபோன் பண்ணி பேச மாட்டேன். அது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குங்க. அதனால் சரி நம்ம இருந்தால் இவனை நினச்சிக்கிட்டே நம்ம இது ஒரு மனக்கவலையாக இருக்குது. நம்ம வேலைக்கு போனால் பேரம் பேத்திக்கு 10 கொடுக்கலாம். அந்த ஒரு காரணம் தானுங்க சார். எனக்கு ஏன் பேரண்ட்ஸ் வேலைக்கு போகக்கூடாதுன்னா ஒரே விஷயந்தான். ஒன்று, அவங்க வந்துட்டு ரொம்ப நாள் ரொம்ப உழைச்சிட்டாங்க. இதுக்கப்புறம் அவங்க வீட்டில் ஜாலியாக இருக்கணும். அவங்க எப்படி சின்ன வயசில் நாங்கள் ஜாலியாக இருந்ததை பார்த்து சந்தோஷப்பட்டாங்களோ அது மாதிரி அவங்க ஜாலியாக நிம்மதியாக இருக்கிறத பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டோம். வி ஆர் ரெடி, ஒர்க் பண்ண நாங்கள் ரெடி. சார் எனக்கு என் பொண்ணு எப்போவுமே காலையில் நான் வேலைக்கு போகணுன்னு சொன்னால், அம்மா நீ ஏமா போக, இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம், அம்மா இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவாங்க சார்.
அதே பார்த்து நானும் சரி சரி ஓகே ஓகே அப்படின்னு நினச்சிட்டு என் வேலையெல்லாம் அவசர அவசரமாக முடிச்சுட்டு வந்து நம்ம ஜாலியாக இருக்கல ஏதாவது பேசுவான்னு ஓடி போய் பார்த்தா எப்போ பார்த்தாலும் லேப்டாப்பு ஃபோனு டேபு 3 தான் சார் ஜாலியாக இருக்கேன். லொடக்குன்னு தட்டிகிட்டே இருப்பா. அப்புறம் பார்த்தா ஒரு டீ போடுமா அப்படிமா, டீ போட்டு திரும்பி பார்த்தா ஆளே இருக்க மாட்டேன் சார். மாடி மேலே ஃபோன் பேசிகிட்டு இருப்பேன். ஏன்னா பிஸ்னஸ் கால். அப்போ பிஸ்னஸ் கால் எப்போ பிஸ்னஸ் கால்லையே பிஸியாக இருப்பாங்க சார். அந்த டைமில் அடுத்த நாள் நான் வேலைக்கு போகிறேன்னு சொல்லும்போது அம்மா இருமா நம்ம ஜாலியாக இருக்கலாம்னு சொல்லுவா பாருங்க. அப்போ செம்ம கடுப்பாகுங்க சார். எந்த வார்த்தையை சொல்லி உங்களை வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறது உங்களால் ஏற்றுக்க முடியல? நான் பெரிய ஆள் ஆகிட்டேன், இப்போ ஒரு 6 மந்த்ஸ்லேயே நான் வந்து எனக்கு வேலை கிடச்சிருச்சு, நான் வேலைக்கு போகிறேன், சோஷியல் மீடியாவில் அது பண்ணுறேன், இந்த பிஸ்னஸ் பண்ணுறேன், இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அப்படின்னும் போது கேட்குறக்கு சந்தோஷமாக தான் இருக்குங்க சார். பட்டு நம்மளை கொஞ்சம் புட் டவுன் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது. நீ வாங்குற 30,000மா அது ஒன்றும் பெரிய காசு இல்லை, பட்டு அது 10 ரூபானாலும் அது எங்கள் காசு. அவன் வேலைக்கு போக ஆரம்பித்ததும் அவன் சொல்கிற ஃபஸ்ட்டு இது, நீங்கள் வேலைக்கு போக வேண்டாமா, நான் என்னது ஏன் தம்பி ஏன் என்னை வீட்டில் வேலைக்கு போக வேணான்னு சொல்கிறேன், நான் நல்லா தானே இருக்கேன் அப்படிங்க. இல்லைம்மா, வெரைட்டியாக ஃபுட்டு சமைச்சு கொடுக்கறதுக்கு நீங்கள் வீட்டில் இருக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் என்ன சமைச்சு வைக்கிறீங்களோ அதை நான் இப்போ வரலாம் அதை தான் சாப்பிட வேண்டியதாக இருக்குது, இப்போ தான் நான் வேலைக்கு போகிறேன், என்ன நீங்கள் வீட்டில் இருந்து நான் கேட்குறதெல்லாம் எனக்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் சொல்லும்போது அது ஒன்றும் தெரியல, திரும்ப சொல்லும்போது எனக்கு ஒரு சாப்பாட்டுக்காக வேண்டி என்னை ரொம்ப கம்பல் பண்ணி வேலையை விட்டு நிப்பாட்டுற மாதிரி இருக்குது. வேலைக்கு போயிட்டு வந்துட்டோன்னே ஒன்றா சாப்பிட்ணும், ஒன்றா டிவி பார்க்கணும், ஒன்றா இதுக்கு இரிட்டேட் பண்ணியே சாப்பிடிச்சிருவான் சார் எங்களை. இந்த உடல்நிலையிலையும் ஓட வேண்டியதாக இருக்குது. ஒன்றா உட்காந்து சாப்பிட்ணும், ஒன்றா அந்த பாசத்துலேயே எங்களுக்கு அதுவே ஒரு கஷ்டமாக இருக்குது. பாசமே ஒரு இடத்துல பிரச்சனையாக இருக்குது. உண்மைதான், அந்த பாசமே ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன்னு வச்சுங்க, அந்த ஹெல்த் இஷ்யூனால தான் சொல்கிறேன். அவனை விட்டு அதாவது உடலை காரணம் காட்டி நம்ம மேலே வைக்கிற பாசம்ங்கிறது பாசம் அந்த வந்து உண்மையாகவே இருக்குது சார். உனக்கு அடுத்த ஸ்டாப்பே தெரியாது, நீ வேலைக்கு போய் நீ என்னம்மா பண்ண போகிற, இப்படியே நீ இருந்துட்ட அப்படின்னு சொல்லும்போது எனக்கே என் மேலே ஒரு மாதிரி கோவம். அவன் இந்த மாதிரி சொல்லும் போது நம்ம இப்படியே இருந்துட்டோமா, அதான் வெளி உலகம் தெரியாமல் வாழ்க்கை போயிடுச்சுன்னு அவங்க முடிவு பண்ணுறாங்க. ஆமாம் சார். இவங்க எல்லாம் சென்னையில் இருக்கிறாங்க, நான் இப்போ அங்கே இருக்கிறேன். எனக்கு ஃபோன் பண்ணவொன்னு எடுத்து அப்பா சாப்பிட்டியா, சாப்பிட்டு நல்லா இருக்கிறியா, ஒரு வார்த்தை பதில் உடனே வர்றது. ஒரு நாள் ஆகும், 2 நாள் ஆகும். இப்போ 2 நாள் ஆகும்போது அவனை கேட்டால் நீனா உங்கள் சும்மா உட்காந்துரா கடை மூட்டு நீ வீட்டுக்கு வந்துட்டேன், 2 ஹவர் ஆச்சு, உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, நான் பில்டிங் மேலே ஏறி உட்காந்துக்கிறேன், நான் எலக்ட்ரிஷியனாக உட்காந்துக்கிறேன், நான் ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறேன், நான் இவங்களுக்கு பதில் சொல்லணும், நீ வந்து நீ ஃபோன் எடுத்து பண்ணுற முடியுமா உனக்கு, அன்றைக்கி ஃபோன் பண்ணால் தான் என்னான்னு சொல்ல முடியும். 3 நாள் கழிச்சு வந்தால் இப்போ நான் தவறிட்டேன்னு ஒன்று அப்பா அது மாதிரி ஆகிட்டாருமா அப்போ நீ எடுத்து பேசும்போது பசங்களுக்கு தெரியும். 2 நாள் கழிச்சு அப்பா நம்ம ஃபோன் பண்ணார் எதுக்கு, அப்பா அது பொச்சாச்சுமா. அப்போ என்ன சார் அர்த்தம்? என் பையன் சொல்கிறான் சார், நான் பார்த்தோன்னா கிட்னியில் கல் இருந்தது, நீ வந்து என்னை பார்க்கல, ஆனாலும் 5 மாதம் ஆச்சு என் பெரிய பையன் பேசி. சார் அவனுக்கு கிட்னியில் கல் தான் சார், எனக்கு கிட்னியே போச்சு சார். நான் யார்கிட்ட சொல்கிறது? உனக்கு வயசாகிடுச்சு, அது நீ தான் போதான் போகுது. அப்போ வந்து கஷ்டமாக இருக்குது சார். அதனால் நான் யாரையுமே நம்புறதா சார். என் உழைப்பு என் சம்சார கட்சி எனக்கு காப்பாற்றும். பிளாட்பாரத்தில் உட்காந்தாலும் நான் 1000 ரூபா சம்பளம். ஏன்னா மெக்கானிக் நான். அதை விட்டாலும் தரிசனம் வைப்பேன், ஆப்பிள் வைப்பேன், மாங்காய் வைப்பேன், வெள்ளரிக்காய் வைப்பேன், இல்லை கேஸ் ஸ்டவ் ரிப்பேர் வண்டி கட்டி தேர்த்துருவோம் போவேன். எல்லாம் கச்சேரிங்க நல்லா வைப்பான். என் குடும்பம் எங்கள் முன்னாடி கச்சேரிங்க காப்பாற்றணும் சார். என் பசங்கள்லாம் படிக்கிறாங்க, அவங்க நல்லா சம்பாதிக்கிறாங்க, நல்லா இருப்பாங்க. என் முன்னாடி நான் தானே காப்பாற்றணும். அந்த நேரத்தில் எடுத்து பேசி அப்பா சாப்பிட்டியா எப்படி இருக்கு அந்த ஒரு வார்த்தை சார் நான் எதிர்பார்க்குறேன். அந்த எதிர்பார்ப்பு அவங்ககிட்ட இல்லை. இல்லை சார், 4 பேர்ட்டையும் வந்து இல்லை. அப்புறம் நான் நம்பர் அதனால் சந்தை கரெக்டாக கட்டினா ஆளுக்கு 500 ரூபா போட்டு போச்சுடுவாங்க சார். அதான் எதிர்பார்க்குறது. அன்றைக்கி வந்து பார்க்கணும் சார், அப்பா இறந்துட்டா அப்புறம் வத்தி கொளுத்தக்கூடாது. அப்புறம் சுடுகாட்டில் வந்து அழுது வத்தி கொளுத்தினா போச்சணும். பசிக்கு வந்து தான் சார் சோறு போடணும். அந்த டைமில் விட்டு மறுநாள் வந்து பால் ஊற்றினா சார் போச்சணும். சொல்லுங்கள், பெற்றவங்க இருக்கும்போது பிள்ளைங்க அந்த அருமை தெரியாது சார், பெற்றவங்க இல்லாத போது தான் பிள்ளைங்க அருமை தெரியும். எவ்வளோ பேர் இன்றைக்கி பிள்ளைகளை நம்பாமல் நான் ஒரு சேஃப்டி எனக்காக நான் பண்ணி வச்சுருக்கேன் சார், அது இன்சூரன்ஸாவோ முதலீடாவோ அப்படின்னு ஒரு எவ்வளோ பேர் இங்கே கை மட்டும் தூக்கும். நீங்கள் எல்லாருமே பிள்ளைங்களை நம்பாமல் எனக்குன்னு ஒரு சேவிங்ஸு இறுதி காலத்துக்கு தேவைன்னு இவங்க எல்லாருமே செஞ்சு வச்சுருக்கீங்க. இங்கே இருக்க மற்றவங்கெல்லாம் இவ்வளோ பேர் கை தூக்கலை. இவங்கெல்லாம் யாரை நம்பி இருக்காங்க அப்படின்னிங்கன்னா அவங்க பெற்ற பிள்ளைங்க உங்களை நம்பி இருக்காங்க. அதாவது 60 வயசை கடந்தவங்க சுயமாக என் செலவை நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது இருக்குல்ல, நமக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது. அம்மா வந்து கேன்சர் வந்துருச்சு, ஆனாலும் நான் தன்னம்பிக்கையோடு இன்னும் நான் வேலைக்கு போய் சம்பாதிக்க, வியாதி கிடக்கட்டும், நான் இன்னும் பேர குழந்தைக்கு சொன்னீங்க. அநேகம் பேருக்கு எல்லாருமே ஏதோ உடல் ரீதியான பிரச்சனையோடு தான் உட்காந்துருக்கேன். ஏன்னா அந்த வயசு வந்துருச்சு நமக்கு. ஆனாலும் தன்னம்பிக்கை முடங்காமல் இங்கே ஒவ்வொருத்தர் உட்காந்துருக்கீங்களா, அதுதான் உங்களுக்கு ஒரு பெரிய ராயல் சொல்லி. நமக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இந்த காதல் வாழ்க்கை வந்து திருமண வாழ்க்கையில் முடிஞ்ச உடனே இந்த காதல் நீங்கள் முன்னாடி கல்யாணம் பண்ணிக்கு முன்னாடி இருந்த அதே காதல் இன்னைக்கு இருக்கா? இல்லை சார்.
இப்போ என் ஒய்ஃப் வந்து இப்போ வீட்டில் இருந்து பிஸ்னஸ் பண்ணனால அவங்க வீட்டில் தான் இருக்கிறாங்க. நான் தான் இப்போ வெளியில் வந்து வேலைக்கு போயிட்டு வந்துட்டு இருக்கிறதுனால நான் வெளியே போயிட்டு ஒரு 4-5 பேர் பார்த்தா எனக்கு அந்த டைம் ஓடிடுது. அவங்க வீட்டிலே இருக்கிறதுனால நான் வீட்டுக்குள்ளே என்ட்ரான உடனே நான் மொபைல் எடுக்கக்கூடாது, ஃபோன் எடுத்து கீழே வச்சிடணும். ஏன்னா அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். நான் எவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ணாலும் டைம் ஸ்பெண்ட் பண்ணலைன்ற ஒரு சண்டை அடிக்கடி வரும். அதுக்கான டெஃபினேஷனும் நான் கொடுத்துட்டேன். காலையில் எழுந்தா நான் உன் மூஞ்சை தான் பார்க்கணும், நைட்டு தூங்கும் போது நான் உன் மூஞ்சை தான் பார்த்து தூங்க போகிறேன். இதில் உனக்கு என்ன ஆகிட போகுதுன்னா, இல்லை பழைய லவ் உங்ககிட்ட இல்லை. எத்தனை வருஷம் லவ் பண்ணீங்க? மேரேஜ் ஆகி 1 இயர் ஆகுது. அதுக்கு முன்னாடி ஒரு 7 இயர்ஸ். இல்லை சார், அவங்க லவ் பண்ணும்போது எப்படின்னா நம்ம எல்லாமே சொல்லுவார். வெளியே போனால் இந்த சாப்பிட்றது கூட கேட்பாரு. கொண்டு நான் இன்னைக்கு பிரியாணி சாப்பிட போகிறேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட போகிறேன், அந்த மாதிரி நிறைய விஷயம் கேட்பாரு. லவ் பண்ணும்போது நாங்கள் ஃபோன் பண்ணி கேட்போம், சார் இந்த சாரி இந்த மாதிரி நல்லா இருக்குதா போதா அப்படின்னு கேட்போம். இப்போ என்னன்னா நல்லா இருக்குது அவ்வளோதான், அதோட அது விட்டுடுறாங்க. இப்போ நம்ம அதை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்குறோம். மேபி அவர் வந்து லவ் பண்ணும்போது ரொம்ப அதிகமாக கொடுத்துட்டாரு. இப்போ அதில் கொஞ்சம் அவர் மிஸ் பண்ணால் கூட அது எனக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகுது. ஆக்சுவலி என்னன்னா, நாங்கள் வந்து இன்டர் ரிலிஜியன் மேரேஜ். இதே வாய் வந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை என்ன சொல்லிச்சுன்னா, உன்னை மாதிரி யாருமே இந்த உலகத்தில் பண்ணியிருக்க மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும்னு சொல்லிட்டு, என் லவ்வுக்காக நான் என்ன வேணால் பண்ணுறேன்ற ஒரு மைண்ட் செட்டில் நானும் போயிட்டேன். சுனத் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி நான் சுனத் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்பயும் நிறைய பேர் கேட்டாங்க, 23 வயசாவது யோசிச்சுக்கோ, ஏன்னா மெச்சூரிட்டி இல்லாத போது அந்த பெயினை விட இப்போ உனக்கு மெச்சூரிட்டி இருக்குமோ பெயின் அதிகமாக இருக்கும். சரி இல்லை அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது ஹாஸ்பிட்டலில் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க இவங்க. எங்களோட இதில் வந்து சின்னதுலேயே பண்ணிடுவாங்க. ஸோ அது கையில் தான் பண்ணுவாங்க. இவர் ஹாஸ்பிட்டலில் பண்ணோடனே ஃப்யூச்சரில் ஏதாவது இதுவாகுமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சு நான் இவரை கூப்பிட்டு போயிட்டேன். சரி பண்ணலாம். எனக்குமே தெரியாது அது அந்தளவுக்கு பெயினா என்னன்னு சொல்லிட்டு தெரில. ஆமாம் வெட்ட போகிறவனுக்கு தான் வெளி தெரியும். கண்டிப்பாக சார். நான் போகும்போது என் முன்னாடி ஒரு குழந்தைய செவன்னு தூக்கிட்டு போகிறாங்க. அப்பே எனக்கு நான் பிளாஸ்ட் அந்த இடத்துலயே. ஜஸ்ட் ஒரு நிமிஷம் தானே, அதில் என்ன ஆக போகுதுன்னு நான் விட்டுட்டேன். அவர் உள்ள கத்துறோடனே எனக்கு கண்ணிலேருந்து ஊற்றுது. ஏன்னா அவர் பில்டிங்கே அதற மாதிரி கத்த ஆரம்பிச்சிட்டாரு. பேண்ட்லேருந்து கீழே வரைக்கும் அந்த பிளட்டு ஊற்றிக்கிட்டே இருக்குது. எனக்கு அப்போ பார்த்தோன்னே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரில எனக்கு. அப்போ தான் எனக்கு அதோட பெயின் வந்து தெரிஞ்சுது. 1.5 மாதத்துலேருந்து 2 மாதம் திரும்பி கூட படுக்க முடியாது என்னால். அந்த மாதிரி அப்போலாம் பேசின வாய் இப்போ வந்து என் மேலே லவ்வே இல்லை, எனக்காக நீ எதுவுமே பண்ண மாட்டேற. அப்போ வந்து ரொம்ப இருந்தது சார் லவ். அப்போ வந்து எது சொன்னாலும் நான் பண்ணுறேன், என்ன சொன்னாலும் இது இவ்வளோ தானே, நான் அவ்வளோலாம் பண்ணீங்க, இப்போ உங்களால் பேச கூட டைம் இல்லை அப்படின்னு. அதுதான் சார். அப்படி லவ்வே இல்லாமல் இல்லைன்னு சொன்னவங்க தான் நான் இந்த சுன்னத் பண்ணி 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க சார். 1.5 வாரம் சார், 1.5 வாரத்தில் பிரேக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அந்த காயத்தில் எங்கள் வீட்டிலேருந்து முகப்பேர், நான் எங்கள் சென்னை முகப்பேர், அங்கேருந்து கோயம்பேடுக்கு அரௌண்ட் ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்கும். விடிய காலை 4:30 மணிக்கு எழுந்து நடந்து போகிறேன். ஏன்னா பைக்கில் போக முடியாது, பைக்கில் நம்ம ஸ்பீட் பிரேக்கர் எதுவுமே ஏற முடியாது. சரி பஸ்ஸுனால் கொஞ்சமாச்சு கம்ஃபர்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் போகிறேன். குரோம்பேட்டையில் போயிட்டு 6:30 மணிக்கு இறங்கி அங்கேருந்து ஈவினிங் 5 மணி வரைக்கும் பஸ் ஸ்டாப்பில் உட்காந்துருக்கேன். பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எதுக்கு பிரேக்கப் சொன்ன இன்ன வரைக்கும் தெரில சார். நான் பிச்சு கூட ஒரு பையன் உங்களுக்காக சுன்னத் பண்ணிட்டு வீட்டில் பண்ண அந்த காயம் கூட ஆறலை, அதுக்குள்ளே பிரேக்கப்னா வடிவேல் சொன்ன கதை மச்சான் சாச்சு புட்டாலே மச்சான் ஏதேதோ கதையெல்லாம் சொல்லி அதுக்கப்புறம் அந்த வலியோட வந்து யோசிச்சு பாருங்க எப்படி தெரியுமா நடக்கணும். அப்போ வடிவேல் படத்துல அந்த கைலி கூட்டி நடப்பாரு, ஆக்சுவலா அப்படிதான் சார் அவர் நடக்கணும். பேண்ட் இப்படி பிடிச்சிட்டு தான் சார் வந்தாரு, அவர் தனியா வந்துட்டார். அதுவும் இல்ல அதை சொல்லுங்க, எதுக்கு அப்ப வந்து பிரேக்கப் ஏதாவது ரீசன் இருக்குமே? இல்லை சார், அவங்க எப்படின்னா அவங்க தாத்தாட்ட பேசினாலே பிரேக்கப்ன்றவாங்க. ஏன்னா அவங்க தாத்தா சீக்கிரம் கல்யாணம் பண்ணுமா அப்படின்னு சொல்லி அழுவாராம். உடனே எங்கள் தாத்தா கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாரு, எப்படியும் நம்மளுக்கு செட் ஆகாது, பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்றவாங்க அடுத்த வார்த்தையே. வெட்டி தூர போட்டதுக்கப்புறம் அது சும்மா அப்போ சொல்கிற அந்த ஒரு ஹீட் ஆஃப் மூமெண்ட் தான் சார். அதுக்கப்புறம் அது பெருசாலாம் போகாது சார். அது திருமணத்துக்கு அப்புறமா நீங்கள் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறீங்கள, அது என்ன? லவ் பண்ணும்போது நான் மட்டும்தான் என்ன மட்டும் என்னை எப்படி இம்ப்ரெஸ் பண்ணுறது, என்னை எப்படி லவ் பண்ணுறதுன்னு பார்ப்பாரு. இப்போ என்ன தாண்டி எங்கள் ஃபேமிலி இம்ப்ரெஸ் பண்ணுறது அவருக்கு ஒரு பெரிய இதுவாக போயிடுச்சு. ஸோ லவ் பண்ணும்போது ஒன்றை நான் இது பண்ணிட்டேன், இன்னும் ஃபேமிலி என்ன புரிஞ்சுன்னு சொல்லிட்டு நிறைய இடத்துல ஃபேமிலிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பாரு. யார், அவர் ஃபேமிலிவா உங்கள் ஃபேமிலிவா? என் ஃபேமிலி சார். அது இல்லை சார், மெசேஜாக இருக்கட்டும் இல்லை ஃபோன் கால்லையாக இருக்கட்டும் அவ்வளோ பேசுவார். இப்போ வந்து நல்லா இருக்குது, ஓகே, அவ்வளோதான் சார் வருது. என்னோட லவ் மேரேஜ் வாழ்க்கை வந்து வலிகள் நிறைந்த சந்தோஷங்கள் சார். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருந்துச்சுன்னா, நான் ஒரு நாள் ரீல்ஸ் பார்த்துட்டு இருந்தேன் சார். தக்காளி தோசை ஒன்று இருந்துச்சு சார். எனக்கு அப்போவே வந்து எச்சி ஊற ஆரம்பிச்சிருச்சு சார். நான் இதை வந்து நாளைக்கு சுட்டு தரேன்னு சொன்னார் சார். என் குழந்தைக்கு 1 வயசு ஆச்சு சார், இன்னும் சுட்டு தரல சார். நான் கூட என்னமோ பிரச்சனை நினைச்சேன், ஒரு தக்காளி தோசை தான் உங்கள் வீட்டில் பிரச்சனை. ஒரு 1000 டைம்ஸாவது இப்போ வரைக்கும் நான் சொல்லி காமிச்சிருப்பேன், இப்போ வரைக்கும் அவர் சுட்டு தந்ததில்லை. இல்லை, அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணோன்னு ஃபோக்கஸ் பண்ணுறப்ப மற்ற விஷயங்கள்லாம் மறந்துடுச்சு சார். அந்த தக்காளி தோசை வேணும் சார் எனக்கு. தக்காளி தோசை வேணும். ஆமாம் சார்.
லவ் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா மேட்டூர் பார்க்கு இந்த மாதிரி எல்லாம் கூட்டிகிட்டு போயிருந்தாரு. எங்கேயோ கொஞ்சம் தண்ணி தாக்கட்டுன்னா ஜூஸ் குடிக்கிறியா வாங்கி தரட்டுமா, ஜூஸ் கூட விட்டுருங்க. காலையில் பூ வச்சுட்டு போனேன் சார். நான் வந்து 9 மணிக்கு வச்சேன், 11 மணிக்கு கொஞ்சம் அந்த வெயிலில் வாடிருச்சு. அப்போ ஒரு பூ வாங்கி கொடுத்தாரு. நானே வச்சுட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. அவன்ட்டு பரவாயில்ல வெயினாரு. சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பூ வாங்கி வச்சேன். மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த பூ வாடிருச்சுன்னு ஒரு 2 மணி இருக்கும். பூ வாங்கி வாடி போயிருச்சு, இன்னொரு பூ வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு. நான் என்ன நினச்சேன், பூவே வாடாமல் இப்படி பார்த்துக்கிறாரு, நம்மள எப்படி பார்த்துக்குவாருன்னு நினச்சி சரி இவர் தான் அப்படின்னு நினச்சேன் சார். அவரு காதில் வைக்கிறதுக்கு போல தலையில் வச்சிருக்கிற உங்களுக்கு அப்படிதான் சார் கொடுத்துட்டாரு அவரு. ஜூஸு கூட நமக்கு வேணும்னா தண்ணி தாகடிக்குதுன்னா ஏதாவது ஒரு கடையை பார்ப்பாரு சார். வண்டியிலே ட்ராவல் போகிறோன்னா கம்ஃபர்டபுளாக இருக்கா, ஓகேவா, தண்ணி குடிக்கிறியா, ஜூஸ் குடிக்கிறியான்னு கூட்டிகிட்டு போவார் சார். இப்போ எங்களுக்கு கல்யாணம் ஆகி 9 வருஷம் ஆயிடுச்சு, 2 பசங்க இருக்காங்க. இப்போ போன மாதத்துக்கு முன்னாடி தான் நாங்கள் மேட்டூர் பார்க்கு போனோம். அங்கே போய் எனக்கு தண்ணி தீந்துருச்சுனோடனே அங்கே போய் டேங்க் இருக்குது, அதை போய் பிடிச்சிட்டு வா அப்படிங்கிறாரு. 9 வருஷம் தான் ஆச்சு. அப்போ லவ் பண்ணுறப்ப மட்டும் இந்த தண்ணி வேணாம், வா ஃபில்டர் வாங்கி தரேன் அப்படின்னு போய் கடையில் வாங்கி கொடுத்தவர். இப்போ அந்த டேங்கை பார்த்து போய் பிடிச்சிட்டு வா, வேகமாக போய் பிடிச்சிட்டு வா, தண்ணி 20 ரூபா செலவாகுதுல அப்படிங்கிறாரு சார். இன்டர் காஸ்ட் மேரேஜ்னால இப்போ எங்கள் வீட்டில் சப்போர்ட் இல்லைங்க சார். ஃபுல்லாக நாங்கள் 2 பேரும் தனியாக தான், இப்போ 9 வருஷமாக தனியாக தான் இருக்காங்க. அதனால் வந்து இப்போ ஒவ்வொரு செலவும் பார்த்து பண்ணுறதா இருக்குங்க. அவங்களுக்கும் சரி பசங்களுக்கும் சரி கொஞ்சம் செலவை கொஞ்சம் குறைச்சிட்டுங்க. முன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ குழந்தை இல்லை, அப்போ ஜாலியாக சுற்றணுங்க. இப்போ அதேமாரி சுற்ற முடியாது, வேறு ஒன்றும் இல்லை. இதனால தான் நான் எல்லாத்தையுமே டைட்டாக பண்ணிட்டுங்க. இப்பயுமே ஒவ்வொரு விஷயமும் பார்த்து அவங்களுக்கோசரம் தான் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்குமோ அதை தான் வாங்கிட்டு வந்து வீட்டில் வைப்பாங்க. பசங்களை கூட இவளை கேட்டுட்டு அடுத்தபடியாக ஆப்ஷன் தான் பசங்களுக்கு. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா நோட் பண்ணி வாடின பூவை திருப்பவும் வாங்கி டாப் அப் பண்ணியிருக்கீங்க. அது என்ன கான்செப்ட்? அது அந்த டைமுக்கு தோணுறது தாங்க சார், மற்றபடி யோசிச்சு பண்ணுறது கூட இல்லைங்க. அப்போ உண்மையிலே 2 மணி நேரத்தில் பூ வாடலை? இல்லை பூ லைட்டாக வாடி தான் இருந்ததுங்க சார். வாங்கி கொடு, அது இன்னமே சொல்லி காட்டுவாங்க. அந்த பூ விஷயத்தில் மட்டும்தான்டா அவங்கள்ட்ட நான் மடங்கிட்டேன் இருப்பேன் அப்படிம்பாங்க. திருமணத்துக்கு பின்னாடி காதல் வந்து எப்படி குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறீங்க? ஆக்சுவலாக எனக்கு குறைஞ்சிச்சு சொல்லலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவனை நான் தான் வந்து மாங்கு லவ் பண்ணேன். அவன் என்னை வேணான்ட்டான், எங்கள் வீட்டில் ஒத்துக்கவே மாட்டாங்க அப்படின்ட்டான். எத்தனையோ வாட்டி ப்ரப்போஸ் பண்ணி பார்த்தேன், இல்லைப்பா வேணாப்பா, வீட்டில் சொல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோ அப்படிலாம் சொன்னார் இவர். சரி சொல்லிட்டு போராட்டத்துக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணிட்டோம். இப்போ வந்து அவர் என்கிட்ட வராரு. நான் வந்து என்ன தெரியல, என் லவ் வந்து பேக்கில் வந்துருச்சு, அவர் லவ் வந்து டாப்பில் இருக்குது. 2 பேர் ஹெச்ஆராக இருக்கோம். எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஆஃபீஸ், அவனுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம். அவன் வந்து என்ன பண்ணுவானா, என்னை இம்ப்ரெஸ் பண்ணக்கு வந்து தினம் புதுசாக ஸ்பெஷலாக ஏதாவது சமைச்சு வைப்பான். இஞ்சி டீ போட்டு வைப்பான், திடீர்னு பார்த்தா தந்தூரி பண்ணி வைப்பான். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அவன் எடுத்து பண்ணி வைப்பான். நான் கன்சீவ் ஆனதுலேருந்து 7 மாதம் வரைக்கும் அவன் தான் என்னை பார்த்துக்கிட்டான். டோட்டலாக ஒரு ஃபார்ம் எடுத்துகிட்டு வந்து வாமிட்லேருந்து எல்லாமே அவர் தான் க்ளீன் பண்ணார். ஸோ ஒன்று வந்து பார்த்து பண்ணுவார். ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருந்தேன். ஆக்சுவலாக ஃபாரின் போய் கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகி நான் வந்திருந்தேன். அப்போ என் கையில் காசே இல்லை. அந்த டைமில் அவங்க என்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணுறப்போ நான் ஒரு 1 வீக் வந்து டைம் எடுத்தேன். சுத்தமாக இல்லையே, காசே இல்லை, ஒரு கெரியர் இன்னும் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலை, பட் இவங்க இன்னும் வெயிட் பண்ணுறாங்களே அப்படின்னும் போது அவங்களுக்கு நான் ப்ரொப்போசல் அவங்க எனக்கு பண்ணதுக்கப்புறம் நான் திரும்ப அவங்களுக்கு பண்ணுறப்போ நான் அழுதுட்டேன். ஆக்சுவலாக அழுதுட்டு ஓகே அப்படின்னு மட்டும் சொன்னேன். அவங்க என்ன ஓகே அப்படின்னாங்க, ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்னு மட்டும் தான் சொன்னேன். இப்போ கூட சின்ன பிரச்சனைகள், அந்த மூட் ஸ்விங் அவங்களுக்குலாம் இருக்கும். அப்படி இருக்கிறப்போ எனக்கு மைண்டில் அது ஒன்று மட்டும்தான் தோணும், நம்மக்கிட்ட எதுவுமே இல்லாமல் வந்தவ, ஸோ என்ன பிரச்சனைனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அது ஒன்று தான். ஆக்சுவலாக திருமணத்துக்கு முன்னாடி எப்படிலாம் இருந்தார், இப்போ இப்படிலாம் மாறிட்டாருன்னு யாருக்காவது பதில் இருக்கா? லவ் பண்ணும்போது அவங்க கேம் விளையாடுவாங்க, நானும் கேம் சேர்ந்தே விளையாடுவோம். அந்த டைம்லாம் கேம் பாதியிலே ஸ்டாப் பண்ணிவிட்டு என்கிட்ட ஃபோன்லாம் பேசுவாங்க. ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் ஃபுல்லாகவே கேம் மட்டும்தான். 3 மணி வரை விளையாடுவாங்க கேமு. சடனாக ஒரு நாள் 1 மணிக்கு எழும்பி பார்த்துட்டேன், ஃபோனை டக்குன்னு கீழே போட்டுட்டு படுத்து தூங்குற மாதிரியே இப்படி ஒரு ஆக்டிங். ஃபோன் ஆனில் இருக்குது, சவுண்ட் எல்லாம் கேட்குது, என்னடா என்னமோ பண்ணுறாங்களே அப்படின்னு பார்த்தா இப்படியே முழிச்சு இப்படியே பார்த்துட்டு இருக்காங்க. அவங்களுக்காண்டி தான் நான் கேம் அன்இன்ஸ்டால் எல்லாமே பண்ணேன். மேரேஜுக்கு அப்புறம் அவங்க கிட்ட வந்தாச்சு, டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க கூடயே இருக்கணும், அந்த மைண்ட் செட்டில் இருந்தேன். ஆனால் லாஸ்ட் அவங்க இன்னும் வரைக்கும் அந்த ஃபேர் வந்து விடலை. கல்யாணம் எவ்வளோ வருஷம் ஆச்சுமா உங்களுக்கு? 9 மந்த்ஸ் ஆக போகுது சார். 9 மந்த்ஸ் ஆச்சு. எவ்வளோ வருஷம் காதல்? 2 இயர்ஸ். யார் ப்ரப்போஸ் பண்ணது? 2 பேருமே ப்ரப்போஸ் பண்ணிக்கல. இப்போல்லாம் புது ட்ரெண்டாக இருக்குது, காதல் யாருமே சொல்கிறது இல்லை, அப்படியே ஒரு புரிதல் தான் இல்லை? ஆக்சுவலாக அவங்க வந்து சீனியர், நான் வந்து ஜூனியர். ஆனால் வேணும்னே அக்கான்னு தான் சொல்லுவாங்க. நான் அப்போ லவ் பண்ணும்போது நான் கேட்டேன், ஏன் அக்கான்னு சொன்னீங்கன்னு. அப்படி சொன்னாதானே நீங்கள் பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுவீங்க, தங்கச்சி சொல்லுங்க அப்படின்னு. பைபிளில் எப்படியெல்லாம் யோசிச்சிருக்கு பாரு, மூலக்கார பயிலாக இருக்குது. அவங்க வந்து டேஸ் காலர் சார், அவங்களுக்கு எந்த ப்ராப்ளம் இல்லை. நான் தான் ஹாஸ்டலர்ஸ். நைட்டு 12 மணிக்கிட்ட வார்டன் எங்கள் பேரண்ட்ஸ்கிட்ட கால் பண்ணி, இப்படி உங்கள் பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணுறா,
சொன்னதுக்கு சூசைட் பண்ணிக்க போகிறேன்னு சொன்னேன். ஆனால் நான் சொல்லவே இல்லை, அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டாங்க. அப்பா அடுத்து பேசவே இல்லை ரொம்ப நாள். அப்போ தான் லவ்வை விட்டுறலாமோன்னு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. இப்போ நல்லா இருக்கும். அப்பா வாயாலே ஒரு வார்த்தை சொன்னாங்க, நாங்கள் பார்த்துனா கூட இப்படி ஒரு மாப்பிள்ளை உனக்கு பார்த்துருக்க மாட்டோம், நல்ல மாப்பிள்ளையா பார்த்துருக்க அப்படின்னு. சொல்லுங்க, நைட் ஆனால் கேம் தான் ஆடுறீங்களா? அவளை தூங்க வச்சுட்டு தான் விளையாடும். நிறைய பேர் தூங்க வச்சுட்டு தான் விளையாடுறீங்க, அதான் பிரச்சனையாக இருக்குது. டெய்லி தலையை லைட்டாக சுச்சுட்டாக தான் தூங்குவா. தூங்க வச்சு தான் விளையாடி சண்டை நடக்கும் சார். கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் தான். ரொம்ப கோவப்படுவா. இவள்கிட்ட கோவத்தை காட்ட மாட்டேன். வெளியே பைக்கில் போகும்போது நானே திட்டிக்கிட்டு நானே அடிச்சுட்டு அடிச்சுட்டு அப்படியே நான் கடைக்கு போய் இருந்துட்டு பரவாயில்ல நைட்டு திரும்ப வருவேன் கடை. உண்மையில நடந்திருக்கு சார். பைக்கில் முன்னால் இப்படி ஒரு குத்துவாங்க. நானே அடிச்சுட்டு தலையை அடிச்சுட்டு திட்டிட்டு நானே போயிடுவேன். அப்படி லவ் பண்ணும்போது எங்கேனாலும் கூப்பிட்டு போவாங்க. என்னோட ஊர் வந்து தென்காசி. படிக்க போனது வந்து நாகர்கோயிலுக்கு போயிருந்தேன். அப்போ அவங்க வந்து வள்ளியூர் வரைக்கும் என்னை கூப்பிட்டு வருவாங்க. இப்போ என்கேஜ்மெண்ட் முடிஞ்ச டைமில் அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். நாகர்கோயில் வந்துட்டியா, அடுத்து வீட்டு பக்கம் அந்த ஸ்டாப்புக்கு வந்துரு, சாமியார் மடத்துக்கு வந்துரு. சரி, அந்த ஊர்லேருந்து வீட்டுக்கு கூப்பிட்டு போங்கன்னு பார்த்தா அங்கேயும் கூப்பிட்டு போவாங்க. நடந்தே வந்துரு. ஃபர்ஸ்ட்லாம் லவ் பண்ணும்போது அங்கே வள்ளியூர்னா ரொம்ப தூரம், அங்கே வரைக்கும் பைக் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. வந்துட்டியா, சரி அப்படியே உள்ளே வந்துரு. ஹனிமூன்லாம் போனது இல்லையாம்மா? இதான் ஹனிமூன். அப்பா இதுக்கு தான் டிக்கெட் புக் பண்ணி ஹனிமூன் போயிட்டு வாங்கன்னு. வாத்தமிழவா நிகழ்ச்சியும் ஹனிமூனில் சேர்த்தீங்களா? இது எங்களுக்கே தெரியாது. கல்யாணம் முடிஞ்சு 3 இயர்ஸ் கிட்ட ஆகும் போது ஒரு கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ண தெரியாது இன்னும். ஆனால் ஒவ்வொரு லவர்ஸ் டேக்கும் நான் கிஃப்ட்டை ஃபஸ்ட்டே யோசித்து நிறையா பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் ஒரு கிஃப்ட்டு கூட வாங்கி தந்தது கிடையாது. எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன், ஆனால் கிடைக்காது. அவள் என்னம்மா உனக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது? என்ன நீ இது வரைக்கும் என்ன நடக்கல? பூவாக இருந்தாலும் பரவாயில்ல சார், நான் பெரிய கிஃப்ட்லாம் எதிர்பார்க்க மாட்டேன். கேட்காமலே வாங்கி தரணும். நீ கோடி ரூபா கூட உங்கள்கிட்ட கேட்கல, ஒரு முளை பூ வாங்கி கொடுத்தா கூட கேட்காம வாங்கி கொடுத்தேன்னா போதுன்னு சொல்லுது. இந்த மாதிரி பொண்டாட்டி கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும். வாங்கி கொடுத்துடலாம் சார். பர்த்டே வருது, எக்ஸ்பெக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். வாழ்க்கையில் எதை வேணா நீ மறந்துடலாம். பர்த்டே டேட் எல்லாம் மறக்க மாட்டாங்க. என்ன கொடுக்கணுங்கிறது தான் தெரியாது. நான் வாய் விட்டே கேட்டுட்டேன், நிறைய டைம் கேட்டுட்டேன். எனக்கு இப்படி சின்ன கிஃப்டாக இருந்தாலும் வாங்கித்தாங்க, நான் ஆசையாக வாங்கிவிடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இருந்தாலும் காலகாலத்தில் செய்ய வேண்டியதை செஞ்சிருன்னு பெரியவங்க சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி திருப்புலாம் கிடைக்கவே கிடைக்காது. குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு பார்க்குறதும் ஓடுறதும் அதுவழியே வாழ்க்கை ஓடிடும். நீங்கள்லாம் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை இருக்குல்ல, அதை தயவு செஞ்சு வாழ்ந்து அனுபவிச்சிருங்க. வேலை பின்னாடி ஓடுறதுக்காக மட்டும் கல்யாணம் பண்ணிக்கலாம். நம்ம வாழ்கிறதுக்காக தான் அந்த வேலைக்கே செய்கிறோம். திருமணத்துக்கு முன்னாடி எனக்கு இப்படி ஒரு காதல் இருந்துச்சு, அது வந்து திருமணத்துக்கு அப்புறம் கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு சொல்கிற காதல் ஜோடிகள் யார் இருக்கீங்க? இப்போ யாராவது வந்து ஹக் பண்ணுறதுக்கு கிஸ் பண்ணுறதுக்கு டைம் டேபிள் போட்டு பண்ணுவாங்களா? நான் பண்ணுவேன் சார். டைம் டேபிள் போட்டு நீ இந்த டைம் ஆயிடுச்சு, இப்போ எனக்கு கிஸ் பண்ணணும், இந்த டைம் ஆயிடுச்சு நீ எனக்கு ஹக் பண்ணணும். ரியலி இல்லை, டைம் டேபிள் போடுறதுக்கு காரணம் ஏன் நடந்துச்சு? ஏன்னா அது கிடைக்க மாட்டேங்குது சார். அதனால ஷெட்யூல் போட்டீங்க. ஷெட்யூல் போட்டாலாச்சும் அது கிடைக்குமா அப்படின்னு நான் பார்ப்பேன். அந்த ஒரு நாளைக்கு அது எத்தனை தடவை அதை ஷெட்யூல் பண்ணியிருந்தீங்க? இப்போ மார்னிங் எந்திரிச்சோன்னே எனக்கு ஒரு கிஸ் கொடுக்கணும் சார் ஃபோர்ஹெட்டில். சில நேரம் நான் முழிச்சிருவேன், ஆனால் தூங்குற மாதிரியே நடிச்சிட்டு இருப்பேன். கொடுக்குறாங்களா என்னன்னு பார்க்குறதுக்கு. நான் முழிச்சிருந்தா கொடுக்க மாட்டேன்ல, தூங்கினா தானே அது கிடைக்கும். சில நேரம் அவனா ஃபோன் எடுப்பான் போயிடுவான். அப்போ நான் கூப்பிடுவேன், சட்டையை பிடிச்சி இழுத்து கிஸ் கொடுத்தியா அப்படின்னு கேட்பேன். அப்போ கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிஸ் கொடுத்துட்டு போவாங்க. இது வந்து ஒரு வாட்டி கேட்கலாம், 2 வாட்டி கேட்கலாம். எத்தனை வாட்டி சார் கேட்க முடியும்? ஒரு பொண்ணோட எதிர்பார்ப்பு அதுதான் சார். டைம் ஸ்பெண்ட் பண்ணல, ஒத்துக்கிறேன் சார். ஆனால் அது நானாக வேணுக்குன்னு பண்ணல. அது ஆஃபீஸில் ஆக்சுவலாக ஓப்பனாக சொல்கிறேன், நான் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நினைப்பேன். அப்போ அவங்க மீட்டிங் கூப்பிட்டுருவானுங்க. ஒரு நாளைக்கு ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் மீட்டிங்லேயே போகுது. அதோட நான் அவள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறேன், அவள் கரெக்டாக தூங்கிட்டு இருப்பான். சார் நான் கரெக்டாக விட்டு தூங்குறேன்னு சொல்கிறாங்களே, அது எத்தனை மணிக்குன்னு கேளுங்க சார். 11 மணி 12 மணி வரை நான் உட்காந்துருப்பேன் சார். அதுக்கப்புறம் 1 மணிக்கு வருவாங்க. கரெக்டாக விட்டு தூங்காமல் என்ன சார் பண்ண முடியும்? ஒர்க் ஃப்ரம் ஹோம் தானே பண்ணுறீங்க? இல்லை, ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தாலும் ஒர்க் ஃப்ரம் தான் சார் வேலை நிறையா வாங்குறாங்க. ஆஃபீஸ் போனால் கூட நிம்மதியாக இருந்துடலாம் சார். ஷெட்யூல் பண்ணபடி சம்டைம்ஸ் அது நடந்தால் கூட எனக்கு ஒரு கட்டத்தில் என்ன மனசில் பட்டுதுன்னா, நான் சொன்னனால தானே நீ பண்ணுற, நீ ஏன் அதை நினச்சி பண்ணலைல அப்படின்னு அதையுமே என்னால் ஏற்றுக்க முடிய மாட்டேங்குது. வச்சா அப்புறம் அதை அந்த டயத்தில் பண்ணுற மாதிரி இருந்தால் சொல்கிற மாதிரி தான் சார் பண்ணுற மாதிரி இருக்கும் சார். இது கடைசி எங்கே போய் முடியுதுன்னா இதில் தான் முடியுது. நீ பண்ணலையா, நானும் பண்ணல அப்படிங்கும் போது அந்த குடும்ப வாழ்க்கை எப்படி சார் இருக்கும்? அங்கே ஒரு விரிசல் விழுக தானே செய்யும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லா பொண்ணுங்களுக்குமே அந்த மனசு ஒரு கட்டத்தில் விட்டு போயிடுது. ஷெட்யூலுங்கிறது வந்து ஞாபகப்படுத்திக்கிற விஷயம் தான். நாம் விரும்பின பெண் நம்ம முன்னாடி இருக்குது,
அவங்கள எப்படி நடத்தணுங்கிற சாய்ஸ் நம்மகிட்ட தானே இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணுறீங்கிறதா இருக்குது. இப்போ எனக்கு இந்த பக்கம் இருக்கிறவங்க பதில் சொல்லுங்கள். காதல் மனைவியை கல்யாணத்துக்கு முன்னாடியும் கல்யாணத்துக்கு அப்புறமும் அவங்கள சமாளிக்கிறதுக்கு நீங்கள் என்ன டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுறீங்க? எங்கள் 2 பேர்த்துக்குள்ளே சண்டை வந்துச்சுன்னா நான் வந்து ஒரே ஒரு சிக்னல் தான் சார் காட்டுவேன். நான் பெட்டில் உட்காந்துருப்பேன், அவங்க சமையல் ரூமில் சண்டை போட்டிருப்பாங்க, ஒரே ஒரு சிக்னல் தான் காட்டுவேன். இப்படி கண்ணை மூடி திறந்தால் போயிடுவாங்க, பார்த்துட்டு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. மறுபடியும் 5 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் வரப்பாக வருவாங்க, அதே தான் மறுபடியும் காட்டும். இப்படி பண்ணுவேன், மறுபடியும் சிரிச்சுட்டு போயிடுவாங்க. சண்டை முடிஞ்சிச்சு சண்டை. ட்ராவல் பண்ணிடுவோம் சார். உடனே ஏதோ கோவம் இருந்துச்சுன்னா டிக்கெட் டக்குன்னு புக் பண்ணிடுவேன். ஸ்பாட்டில் புக் பண்ணிவிட்டு அது டேட்டில் அந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்துருவேன் சார். அதே ஒரு 2 பேருக்கு ஒரு ஹாப்பினஸ் வந்துடும் சார். ஸோ இப்போ ஏதாச்சும் ஒரு ஃபைட் வருது அப்படின்னா அவள் ஒர்க் போயிட்டு வரும்போது நான் அதுக்காகவே ப்ரிப்பேர்டாக ஏதாச்சும் ப்ரௌனி இல்லை அவருக்கு ரொம்ப பிடிச்சதா ஏதாச்சும் நான் வாங்கி வச்சிருவேன். வந்த உடனே என்ன பண்ணி விடுவேன் அப்படின்னா டிவியில் வந்து மன்னிப்பு கேட்குற மாதிரியான சாங் சார், அந்த மாதிரியான ஒரு சாங்கை ப்ளே பண்ணிவிடுவேன். கோவத்தில் வருவா, நான் முட்டி போட்டு ஜெய்னா ஐ லவ் யூ அப்படின்றுவேன். ஆள் தான் பில்டப். கதவை திறந்தோன்னா காலில் விழுந்த அம்மா அவ்வளோதான் சார். விழுந்துட்டா பாதி பிரச்சனை முடிஞ்சுது சார். நீங்கள் வேற உங்கள் மனைவிகளை கையாளுறதுக்கு என்னென்ன டெக்னிக் ஃபாலோ பண்ணுறீங்க சொல்லுங்கள் சார். மோஸ்ட்லி நான் லவ் பண்ணும்போது நாங்கள் சண்டை போட்டதே கிடையாது. ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் நிறைய சண்டை போடுவோம். வீட்டுக்கு வரும்போதே அவள் பார்த்தினாக்கா உம்முன்னு இருப்பா. பார்க்கும்போது நான் என்ன பண்ணுவேன், பார்த்து சிரிச்சுட்டு நீ ஏன் இவ்வளோ அழகாக இருக்க அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை கேட்பேன். அவள் உடனே சிரிச்சிருவா அப்படியே. அதுக்கப்புறமா ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா கோவமாக இருக்க மாதிரியே பண்ணுவா. திருப்பி நான் அதே மாதிரி ஏதாவது ஒரு கிண்டலாக ஒன்று பேசிகிட்டே இருப்பானா, பேசினதுக்கப்புறம் அவள் தான் அவள் சிரிச்சிடும். அதுக்கப்புறம் அப்படியே விட்டுருவா. நான் வந்து என்னன்னா அவர் வரும்போது நல்லா சண்டை போடணும்னு சொல்லி செம்ம கோவத்தில் இருப்பேன், பேச மாட்டேன். ஆனால் வந்தோடனே என்ன பண்ணுவேன், சாப்பாடு வச்சு கொடுத்துருவேன். கடக்கன்னு தோசை ஊற்றுறதோ சட்னி எடுத்துகிட்டு வந்து வைக்கிறதோ எல்லாமே செஞ்சுருவேன். ஆனால் அவர் முகத்தை மட்டும் பார்க்க மாட்டேன். உடனே பாப்பா சொல்லுவா, அப்பா அம்மா வந்து உங்கள் மேலே ரொம்ப கோவமாக இருக்காங்க, அதனால வந்து அம்மா உங்ககிட்ட பேச மாட்டாங்க, நீங்கள் கம்முன்றங்க. பாப்பா அம்மா வந்து ஒரு வாட்டி மட்டும் என் மூஞ்சை பார்க்க சொல்லுன்னுவான். நான் எல்லாம் பார்க்க மாட்டேன்னு சொல்லி திரும்ப வேணுமினே வந்து என் முகத்தை பார்க்குற மாதிரியே பார்ப்பாரு. பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு வந்துடும். வாரத்தில் ஒரு 7 நாளுமே சண்டை வரும் எங்கள் 2 பேருக்கு. அது ஏன் வருது எதுக்காக வருதுன்னு தெரியல, எல்லாத்துக்குமே சண்டை வரும். இல்லை அந்த ஒரு வார்த்தை வாயில் வரணுங்கிறதான் அழகா இருக்கேம்மா அப்படின்னு சொல்லும்போது அப்படிலாம் இல்லை. இது வரைக்குமே என்ன சொல்கிறதுனா, லவ் பண்ணும்போது அழகா இருக்கேன்னு சொல்லுவார், அப்படி சொல்லுவார். நான் வந்து எப்பயுமே தலையில் வந்து நல்லா எண்ணெய் வச்சு நல்லா வலிச்சு தான் வாருவேன். அப்போ வந்து நல்லா இருக்குது அழகாக இருக்குது அப்படின்னு சொன்னவர் வந்து இப்போ வந்து என்ன சொல்கிறாருன்னா, எப்போ பார்த்தாலும் ஏன் தலையை வலிச்சு எண்ணெய் வச்சு வார, மூஞ்சிக்கிட்ட முடிவிடு, அப்படி தலையை லூஸாக வாரு, அப்படி வாரு இப்படி வாருன்னு சொல்லி அது ஒன்று. இப்போ வந்தோடனே இவ்வளோ மேக்கப் பண்ணாங்க. நான் அவர்கிட்ட 10 வாட்டி போய் கேட்குறேன், ஜான்சன் என்ன ஜான்சன் எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி அழகா இருக்குவா அழகா இருக்குவான்னு இப்போ அவர் சொல்கிறாரு. ஆனால் உண்மையில் எனக்கு பிடிக்கல. எனக்கு வந்து எப்படின்னா தலைவாரி பூ வச்சுக்கணும் பொட்டு வச்சுக்கணும் அப்படி தான் நினச்சேன். ஆனால் வந்து டோட்டலாக மாறிடுச்சு. இங்கெல்லாம் வந்து கல்யாணம் ஆகிட்டு குங்குமம் எல்லாம் வைப்பாங்க, அவங்களெல்லாம் பார்க்கும்போது ஆசையாக இருக்கும். குங்குமம்லாம் நான் இன்னும் கல்யாணம் ஆகிட்டு ஒரு வாட்டி கூட வைக்கவே இல்லை. இப்போ வந்து என்ன ஆச்சுன்னா, அவர் கூட நான் சர்ச்சுக்கு போயிட்டு இப்போ வந்து நான் ஃபுல்லாக மாறிட்டேன். பூ வைக்கக்கூடாது பொட்டு வைக்கக்கூடாது, இப்போ வந்து நீ பொட்டு வை பூ வை நல்லா இருக்குன்றாரு. அது எதனாலன்னு எனக்கும் தெரியல, அவர் எதனால இப்படி மாறினாருன்னு எனக்கும் தெரியல. கோயிலுக்கும் போகிறது கிடையாது, சர்ச்சுக்கும் போகிறது கிடையாது. பசங்களுக்கு அப்போ எப்படி வந்து ஒரு நல்ல ஒழுக்கம் வரும்? நல்ல ஒழுக்கம் கடவுளை தேடி போனால் மட்டும் கிடைச்சிடாது. நல்ல கல்வியும் நல்ல அப்பா அம்மா உங்களை மாதிரி இருக்கிறவங்க நல்ல விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே அது வந்துடும். கடவுளை தேடி போனால் தான் ஒழுக்கம் வரும். ஏன்னா ஒழுக்கங்கிறது வந்து மனிதர்களுக்காக ஏற்படுத்திக்கிட்ட விஷயம். அவர் போய் அங்கே என்ன சொல்லுவார், நீங்கள் கரெக்ட் டைம் சாப்பிடணும்னு சொல்லுவாரா, நீங்கள் போய் கரெக்டாக ட்ரெஸ் பண்ணணும்னு சொல்லுவாரா, நீங்கள் சரியாக பேசணும்னு சொல்லுவாரா, சரியான நேரத்தில் முடிவு எடுக்கணும்னு சொல்லுவாரா, இது எல்லாமே நீங்கள் தான் எடுக்க போகிறீங்க சார். கடவுளை வந்து நம்மளா நம்ம மனசில் தோணணும், நம்ம வந்து கடவுளை வேண்டணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் நம்ம போக முடியும். நமக்கு வந்து இன்னொருத்தவங்க கூப்பிட்றாங்கன்றதுக்காக நம்ம போய் அங்கே போய் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு எதனா வேணா நான் உன்கிட்ட தான் கேட்க போகிறேன், உனக்கு எதனா வேணா நீ என்கிட்ட தான் கேட்க போகிறேன். நடுவில் வேறு எதுவுமே கிடையாது. நமக்கு சந்தோஷம் நம்ம வீட்டில் தான் இருக்குது. இப்போ அவங்க கேள்வி என்னென்னா, வாழ்க்கையோட பாதி வழியில் இவ்வளோ தூரம் புத்தனாயிட்டீங்களே. கல்யாணத்துக்கு முன்னாடி நல்லா பெரிய பொட்டு தான் வைப்பேன். அப்போ வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நீ பொட்டு வச்சுக்கோன்னு சொல்லி அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஒய்ஃப் கிட்ட வந்து வாங்கி எனக்கு ஒரு பொட்டு வச்சாங்க. அது இன்னும் நான் மறக்க மாட்டேன். அந்த பொட்டை வந்து நான் நெத்தியில் வச்சேன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கையை உதறிட்டு, கல்யாணம் ஆகி அது ஒரு மாதம் கூட இருக்காது, ஒரு 16 நாள் தான் ஆச்சு. கையை உதறிட்டு அவ்வளோ வேகமாக போயிட்டாரு. அதனால 2 பேருக்கும் சண்டையே வந்துருச்சு. அப்போ வந்து அவங்க ஃப்ரெண்டு வந்து இன்னும் சொல்லுவாங்க, அப்போ வந்து நீ அப்படி பண்ணலடா, நீ கல்யாணத்துக்கு முன்னே நீ என்ன சொன்ன, நீ பொட்டு வச்சுக்கலாம் பூ வச்சுக்கலாம் எல்லாமே சொல்லி தான் நீ கல்யாணம் பண்ண. காலையில் 5 மணிக்கு எந்திரிக்கலன்னா இவரும் திட்டுவார், அவங்க அம்மாவும் திட்டுவாங்க. காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு நான் சர்ச்சுக்கு கிளம்பணும். அப்போ எனக்கு தெரியாது. அப்போ நான் வந்து கிளம்பி நான் வந்தேன். இப்போ நீ வா 5 மணிக்கு சர்ச்சுக்கு என் கூட வான்ற வரமாட்டேன்றாரு. அவங்க என்ன பிரச்சனைனா முழுக்க சந்திரமுகியாக மாற்றிட்டீங்க. அவளை வந்து எனக்கு தெரியும், எங்கள் வீட்டில் இருக்கவங்க வந்து எதுவும் சொல்லிடக்கூடாதுன்றதுக்காக மட்டும் தான் நான் அவளை இது பண்ணிட்டு இருந்தேன். இப்போ யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்களா? இப்போ கூட அவங்க அண்ணன் எல்லாருமே தான் சொல்கிறாங்க, நீ பொட்டு வைக்கிற, நீ வந்து வீடியோஸ் போடுற எல்லாமே சொல்கிறாங்க. அப்போ யாருக்கிட்டையும் நீ இப்போ எதுவும் பதில் பேசல, கம்மன் தானே இருக்க.